வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, புதிதாக தமிழக அரசாங்க பதவியேற்றிருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாருங்க. பதவியேற்ற நாளில் 3 கையெழுத்து போட்டிருக்கிறாரு. 1 இலவச மின்சாரம், அடுத்தது பெண்கள் பாதுகாப்பு, அடுத்தது போதைப்பொருள் ஒழிப்பு. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னால், இலவச மின்சாரம். இவர் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், 500 யூனிட் பயன்படுத்தினா அதில் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்கிறாரு. அது 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தல் பிரச்சாரத்தப்ப ஒரு மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி இவர் பிரச்சாரம் பண்ணார். தேர்தல் வாக்குறுதியாகவும் அதுதான் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து 500 யூனிட்டுங்கிறாங்க, 200 யூனிட் அதில் ஃப்ரீங்கிறாங்க, அது 2 மாதம் அப்படிங்கிறாங்க. இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 200 யூனிட்டும் ஃப்ரீ கிடையாது, காசு முழுவதும் காசு. இது என்ன இது ஒரு மோசடி அப்படின்னு சொல்கிறோம். கையெழுத்தே மோசடி. நீங்கள் தேர்தலில் சொன்னது என்ன? ஒரு மாதத்துக்கு 200 யூனிட் இலவசம், 2 மாதத்துக்குன்னா 400 யூனிட் இலவசம். இதுதானே உண்மை. அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்றைக்கி அப்படியே தலைகீழாக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ தேர்தல் வாக்குறுதிக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இதை நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அல்லது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீங்க இல்லையா, அதில் சொல்லியிருக்கணும்ல. 2 மாதத்துக்கு 500 யூனிட் யூஸ் பண்ணணும், அதில் தான் 200 யூனிட் இலவசம்னு சொல்லணும் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே எங்கேயும் சொல்லலையே. இப்போ இது யாரை ஏமாத்துறது? இப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு பெரிய ஒரு பட்டை நாமத்தையும் போட்டிங்க அப்படிங்கிறது கையெழுத்திலே தெரிஞ்சிருச்சுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் பாதுகாப்பு. தனியாக ஒரு படையை உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பெண்களுக்கு என்று பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குது, தனியாகவே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ அதை என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இதை உருவாக்குறதா? இப்போ இன்னொன்று அப்படியே போயிட்டே இருக்கிறது? அப்படி கிடையாது. இருக்கிறதை எப்படி சிறப்பாக பயன்படுத்துறது, எப்படி அதை சரி செய்வது, இருக்கிற பிரச்சனைலாம் சரி செய்துட்டு அதை எப்படி மக்களுக்கு பணியாற்ற வைக்கிறது அப்படிங்கிறது தானே முக்கியமான விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க புதுசாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் இன்னொன்று போதைப்பொருள் ஒழிப்பு. இப்போ தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் இருக்குது, அதை நாங்கள் ஒழிக்க போகிறோம். கஞ்சா, அபின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் ஒழிக்க போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு இதை ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிறாங்க. எப்பா ஏற்கனவே 6 துறைகள் இருக்குது அதுக்கு. இப்போ அதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு? அதெல்லாம் எப்படி நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க? இப்போ புதுசாக ஒன்றை உருவாக்கி அதை என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இருக்கிறதுக்கு என்ன வேலை? அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ அதுக்கெல்லாம் எந்த ஒரு இது இல்லாமல் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இப்போ அப்படியே தலையில மாறிடுமா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கே இப்போ இன்னொன்று உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 10 பேர் இருக்கிறாங்கன்னா இதில் பிரித்து 5 பேர், அதில் 5 பேர் தான் போட போகிறீங்க. இதான் யதார்த்தம். இப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது, அதை வச்சு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தானே இப்போ இருக்கிற விஷயம். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டாஸ்மாக் மூடுறது இந்த போதைப் பொருள் ஒழிப்பில் வருமா வராதான்னு தெரில. ஏன்னு சொன்னால், நான் போதைப் பொருளை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ டாஸ்மாக் போதைப் பொருளில் வருமா வராதா? அது என்ன தீர்த்தமா அது? இப்போ மக்கள் என்ன நினச்சாங்க? இவர் வருவார், ஓட்டு போட்டோம்னா டாஸ்மாக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி பண்ணுவார். குறிப்பாக பெண்கள் என்ன நினச்சாங்கன்னா, டாஸ்மாக் மூடிடுவார் வந்தோடனையும் அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி வாயே பேசலை. இப்போ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படியான கதைகள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. முதல்ல டாஸ்மாக் மூடணும்ல. ஏன்னு சொன்னால் அதுதான் இன்றைய சமூக பிரச்சனையுடைய ஊற்றுக்கண்ணா இருக்குது. சரக்கு அடிக்கிறானுங்க, அங்கேயே உளுந்து கிடக்கிறானுங்க. அல்லது பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வீட்டில் போட்டு பொம்பளைங்களை அடிக்கிறாங்க, குழந்தைங்க குட்டிகள்லாம் அடிக்கிறானுங்க. அதே போல் அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறாங்க. தண்ணி போட்டுக்கிட்டு வண்டியில் போய் விழுந்து சாகிறானுங்க, வரவ மேலே இடித்து சாவடிக்கிறானுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. இப்போ அதை மூடுனா இப்போ பாதி பிரச்சனை சரியாயிரும். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லையே. அதை விட்டுட்டு இது மாதிரியான ஜிகினா வேலைகள் தானே நீங்கள் செய்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் இப்போதைக்கு நான் செய்ய முடியாது, கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இல்லை இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடன் வச்சுருக்குது, 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதனால் என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு விஜய் அவர்களே, உங்களுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது பதவியேற்புக்கு முன்னாடி தான் தெரியுமா? அந்த நாளில் தான் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி தெரியாதா?
இப்ப 10,00,000 கோடி எவ்வளவு நிதி இருக்குதுங்கிறதே தெரியாம, என்ன மானாவுக்கு நீங்க வந்து அ த உங்களுடைய அறிக்கை குடுத்தீங்க? அதுல என்னென்ன சொல்லியிருக்கிறீங்க? தேர்தல் அறிக்கையில. நான் வந்து மாசம் மாசம் ரூ. 2,500 பெண்களுக்கு, அதேபோல இலவச பயணம் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு, அதேபோல தாலிக்கு தங்கம், மோதிரம் குழந்தைகளுக்கு மோதிரம், சீரு, பெண்களுக்கு அண்ணன் சீரு, அப்பா சீரு, மாமா சீருன்னு கதை கதையா சொல்லி வச்சிருக்கிறீங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூ. 4,000 6 சிலிண்டரு இதுக்கெல்லாம் எங்கிருந்து தருவீங்க? இப்ப இதெல்லாம் எங்கிருந்து தருவோம் அப்படிங்கிறது எந்த யோசனையுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு அறிவிச்சிட்டீங்களா? நீங்க அறிவிச்ச இந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் ரூ. 1,70,000 கோடி வருஷத்துக்கு தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் கணக்கு போடாம, என்ன வருவாய் என்ன இருக்குது? என்ன குடுக்க போறோம் அப்படின்னு தெரியாம நீங்க வந்து கதை கதையா சொல்லியிருக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன ஒரு பித்தலாட்டம் இது? இது அயோக்கியத்தனம் இது. இப்ப என்ன வரவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்க குடுக்க முடியும். உங்க சொந்த காசுல இருந்து குடுக்க முடியாதுல்ல. 1,70,000 கோடி. எப்படி தருவீங்க? இப்ப எதிலிருந்து இத அறிவிச்சீங்க? எதுக்கு அறிவிச்சீங்க முதல்ல? இப்ப நீங்க நல்லவரா இருந்தா, நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? தமிழக அரசுக்கு கடன் இருக்குது. என்னால வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் செய்ய முடியாது. முதல்ல நான் வந்து கடன கட்டுவேன். அதுக்கான எல்லா வேலையும் செய்வேன். அப்படின்லாம் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லியிருக்கணும். இதை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து வாய திறக்கலையே. என்ன சொன்னீங்க? குடுக்க முடியாத வாக்குறுதிகள்லாம் வந்து தர முடியாத வாக்குறுதிகள்லாம் குடுத்து மக்கள ஏமாத்துறாங்க. திமுக அரசாங்கம். அப்படிதான் சொன்னீங்க. மக்கள்ட்ட அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது. ஆனா, இவங்க தான் வந்து தரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா, அப்படியே அன்னைக்கு அந்தர்பல்ட்டி அடிச்சு, இல்ல 10,00,000 கோடி கடன் இருக்குது. அதனால தர முடியாது அப்படிங்கிறீங்க. இது பெரிய அயோக்கியத்தனம் இது. மக்களை ஏமாற்றுவது. ஓட்டு போட்ட மக்களை ஒரேடியாக ஏமாற்றுவது. இதான் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதேபோல இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இது வந்து எனக்கு வந்து கால அவகாசம் அப்படிங்கிறீங்க. இப்ப கால அவகாசம்னா எவ்வளவு நாளு? எவ்வளவு நாள் குடுக்குறது? அப்ப என்னன்னா கால அவகாசம்னு பொத்தம்பொதுவா சொல்றது அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 3 மாசம் சொல்லலாம். எனக்கு ஒரு 3 மாசம் டைம் குடுங்க. இதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் இத சரி பண்றேன். அல்லது ஒரு 6 மாசம், 1 வருஷம் அப்படி கேட்கணும் இல்லையா? அப்படி சொல்லணும் இல்லையா? அதானே சரியான நிர்வாகம். அதானே ஒரு இப்ப நடைமுறையா இருக்க முடியும். அத வுட்டுட்டு கால அவகாசம் முடிஞ்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷமா கூட இருக்கலாம். செய்யாம கூட போலாம். இதான் இதுங்க. இப்போ முழுசா மொட்டை அடிச்சுட்டார். முழுசா வந்து விபூதி அடிச்சுட்டாரு நமக்கு. இவருக்கான காட்ஃபாதர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி தான். ஏன்னா மோடி என்ன சொன்னாரு தேர்தல்ல? நான் ஜெயிச்சு வந்தா 5,00,000 பணம் போடுறேன் அப்படின்னாரு. எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. கடைசியா அவ்வளோதான். அடிச்சு விட்டு போயிட்டாரு மொட்டை. அதே போல தான். அவரு தானே இவருக்கு காட்ஃபாதரு. இப்ப அத பார்க்குறாங்க. ஓகே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே போல அறிவிக்கிறாரு. நான் ஏரோப்ளேன் குடுப்பேன், ஹெலிகாப்டர் குடுப்பேன்னு. ஓட்டு போடுறாங்க. அவ்வளோதான் சுத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாரு. திமுக மேல பழிய போட்டு முடிச்சுட்டாரு. க க கிளம்பிட்டாரு எடுத்துக்கிட்டு. இப்ப இதுதான் வந்து உங்களுடைய அரசியலா? இதுதான் வந்து மாற்றமா? இதுக்கு தான் மக்கள் வந்து வாய்ப்பு குடுத்தாங்களா? இது வந்து மோசடியிலும் மோசடி, மிகப்பெரிய மோசடி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ரூ. 1 கூட நான் வந்து மக்கள் பணத்த எடுக்க மாட்டேன். நான் நேர்மையானவன். என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து நேர்மையா இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான் காலியாயிருவீங்க. இப்படிலாம் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னா, இவரு முதலமைச்சராக பங்கு வ பொறுப்பேற்கக்கூடிய இந்த நிகழ்வுல 5,000 பேத்த கூப்பிடுறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் லாட்டரி கொள்ளையன் மார்ட்டின். அவன எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு ஃபோர்ஜரி அவன். கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் லாட்டரியின் மூலமாக. மக்களை ஏமாற்றி. இப்ப அவன எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேல? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி குடுத்தது அந்த லாட்டரி சீட்டு மார்ட்டின். அள்ளி இறைச்சிருக்கிறான். பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே காச குடுத்து வச்சிருக்கிறான். இப்ப அவங்ககிட்ட நீங்க எதுக்கு வந்து இப்போ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க? அதுக்கான நோக்கம் என்ன? அவன எதுக்கு கூப்பிடுறீங்க? அப்ப யார கூப்பிடுறீங்க? அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம வந்து நீங்க இந்த வேலை செஞ்சிருக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நிதி அளிச்சதே அவன் தான். தன்னுடைய மருமகன் மூலமாக ஆதவ அர்ஜுனா தான் மருமகன். அவர் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, காச அள்ளி விட்டுருக்காங்க. அதான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னமோ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாட்டரி சீட்டுக்கு வந்து அடி போடுவாங்க. லாட்டரி சீட்டு கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஏன்னா, நீங்க உங்க அந்த முதலாளி சொல்றத தான் நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு காசு குடுத்துருக்கிறான் தேர்தலுக்கு. அதுக்காக நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு.
அடுத்தது என்னன்னா, கூட இருக்கிறவங்கள பத்தி சொல்றாரு. கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன்லாம் யாரு? யோகி சிகாமணி இல்லையா? ஆதவ அர்ஜுனாவை பற்றி அவருடைய மச்சான் பாண்டிச்சேரி பிரச்சாரத்தில சொல்றாரு. தேர்தல் பிரச்சாரத்தில, ஆதவ அர்ஜுனா ஒரு அரசியல் அமாவாசை. அவன் மிகப்பெரிய ஒரு மோசடி பேர்வழி. அப்படின்னு அவர் சொல்றாரு. தன்னுடைய சொந்த மச்சான். அவருடைய சொந்த மச்சான் சொல்றாரு. இப்ப அவர தான் கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? செங்கோட்டையா, அவ்வளோதான் நடமாட முடியாது. உன்னுடைய எல்லா ஃபோர்ஜரியும் எங்க கையில இருக்குது. ஆதாரம் இருக்குது. வெளிய எடுத்து போட்டோம்னா காரி துப்பிருவாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில சொல்றாரு. அவருடைய தொகுதியில. இப்ப அவருடைய யோக்கியதையும் அவ்வளோதான். இப்ப இதெல்லாம் தெரியாததா நீங்க அவங்கள கூட வச்சிருக்கிறீங்களா? அல்லது நீங்க அறிவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க தூய சக்தியா மாறிருவாங்களா? இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றீங்களா? இதெல்லாம் என்ன இது கேலிக்கூத்து இதெல்லாம். அப்ப இது பார்த்தீங்கன்னா, இது எதை நோக்கி இந்த அரசு போகுது அப்படிங்கிறது நம்ம மொத நாள்லயே தெரிஞ்சிருச்சு. இதுதான் எதார்த்தம். இப்ப இந்த இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிச்சுக்கணும். அதேபோல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பெரியார் திடல் போறீங்க. அங்க போயி வீரமணிய சந்திச்சு இதெல்லாம் ஆசி வாங்குறேன், அத வாங்குறேன், இத வாங்குறேன்னு சொல்றீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பதவியேற்புல நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, தமிழுக்கு 3வது இடம். 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, தேசிய கீதம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணிட்டு, இத 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறீங்க. இப்ப இது சரியான கண்டனங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப என்னடான்னா, இத நீங்க இந்த பக்கம் செஞ்சுட்டு, அத அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, பெரியார் திடல்ல ஆசி வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்று வேலை. படிக்கிறது பைபிளு, இடிக்கிறது சர்ச்சும்பாங்க. அந்த கதை தான் இது. மண்டைய மறைச்சியாண்டா, கொண்டைய மறைச்சியாடான்னு தெளிவாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முகமூடி போட்டுக்கிறீங்க. ஒரு முற்போக்கு முகமூடி. அதெல்லாம் ரொம்ப நாளா நிக்காது. அதான் கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரே நாள்ல அம்பலப்பட்டு போயிட்டீங்க. குறிப்பாக விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா, அம்பலப்பட்டு போவதற்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. அவரு திரைத்துறையில இருந்து வந்தாரு. நான் அத பண்ணுவேன், இத பண்ணுவேன்லாம் வாய் சவடால் விட்டாரு. கடைசியா இன்னைக்கு எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே தான் இதையும். அவருக்கு நாள் எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு ஒரே நாள்ல நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது சரியானது அப்படின்னு நாம நினைக்கிறோம். எனவே இந்த இப்ப புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய மைனாரிட்டி தாவேக அரசாங்கம், விஜய் தலைமையிலான தாவேக அரசாங்கம் மக்களை முட்டாளாக்கி விட்டது. ஓட்டு வாங்கிக்கிட்டு இவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா வெளிய சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க யாருக்காக வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. லாட்டரி சீட்டு மார்ட்டின் போன்ற முதலாளிகளுக்கும், கொள்ளையர்களுக்கும் இவங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சுங்க. மக்கள் தான் ஓட்டு போட்ட மக்கள் தான் முடிவு பண்ணணும். எனவே இந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதேபோல வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது. மோசடி அரசாங்கத்துக்கு நம்ம எப்படி வாழ்த்துக்கள் சொல்ல முடியும்? ஆனா இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தான் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். நீங்க போராட போறீங்க நீங்க தெருவுல இறங்கி. இப்ப போராடக்கூடிய மக்களுக்கு தான் நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். எனவே தெருவில் இறங்கி நாம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.